வெல்கம் டு 2K அகாடமி. நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு வழியாக குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாம் முடிஞ்சு நண்பர்களே. ஸோ நம்ம வந்துட்டு எப்படி எழுதியிருக்கோம், கொஸ்டின் ரிவ்யூ இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம தமிழுக்குரிய விடைகளை வந்து பார்த்துடலாம். வித் புக்கோடு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் 101. இந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கடைசியாக பேசிக்கலாம். இப்போ வந்து எல்லாம் கொஸ்டின்ஸ் தான் ஆவலாக இருந்திருப்பீங்க. ஸோ கொஸ்டினை பார்த்துடலாம். ஓகேவா நண்பர்களே? கொஸ்டின் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம்னா, ஓல்டு புக்கில் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நிறையா தான் கேட்டிருந்தாங்க. 12th இலக்கணம், 11th இலக்கணம் ப்ளஸ் சிறப்பு தமிழ் இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ தமிழும் நல்லா ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு. கொஸ்டின் ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது. குரூப் 2 கொஸ்டின்னா இப்படி தான் இருக்கணும். ஸோ அப்படி இருந்துருக்கு நண்பர்களே. ஸோ மிச்ச விஷயத்தை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ கொஸ்டினை வந்து பார்த்துருவோம் எப்படின்னு. ஃபஸ்ட்டு வேர்ச்சொல் கண்டறிக. நைந்தான் இதனுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இது வந்து ஆப்ஷன் பி என்பது 9 அப்படின்பது சரியான விடை. ஆனால் நண்பர்களே, இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆப்ஷன் ஏ வர வாய்ப்பு இருக்குது, நஞ்சும் கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வேர்ச்சொல்லாம் நம்மளே சொல்லியிருக்கோம், கட்டளை இடுற மணிக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே 9 தான் இருக்கிறனால 9ன்னு வைப்போம். இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் நஞ்சு வர போட்டிருந்தாங்கன்னா அவங்கள எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபைனல் கேள்வி தெரியும். ஆனால் 9 இப்போதைக்கு கரெக்டுன்னு எனக்கு தோணுது. நஞ்சும் வர வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. அடுத்து கரெக்டாக சொல்லிடலாம். அடுத்த கொஸ்டின், படி எனும் வேர்ச்சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்றை எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. வினைமுற்று இங்கே பாருங்களேன், படித்தேன், படிப்போம், படிக்கின்றேன் இது எல்லாமே வினைமுற்று தான். ஆனால் எதிர்காலம் சொல்லியிருக்காங்களா? பாருங்கள், படித்தேன்னா இறந்த காலமாயிரு, படிப்போம்னா எதிர்காலம் தான். அங்கே பாருங்கள், ஒருமை அப்படின்னு சொல்கிறாங்களே, அதனால் வந்துட்டு படிப்பேன் என்பதாக இருக்குது சரியான விடை. ஓகேவா? அடுத்து சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒருமைனா மீ அப்படின்னா வான். இதான் வந்து சரியான ஓரெழுத்து ஒரு மொழி, மிச்சம் தப்பு. ஓரெழுத்து ஒருமிக சரியான பொருளை. பை அப்படின்னா 7th நியூ புக்கில் தான் கேட்டிருக்காங்க. பை அப்படின்னா இளமை அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் 4 இருக்குது பாருங்கள். ஸோ பொறுத்துக்களை 104 டி மட்டும்தான் 4 இருக்குது. அடுத்து மே அப்படின்னா அன்பு 3 இருக்குது பாருங்கள். அடுத்து வை அப்படின்னா புல் 2 இருக்குது. அடுத்து தூ அப்படின்னா உன். ஸோ ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின், குமரி கண்ட நோய்க்கு குமரி குடு. இதில் குமரி என்னும் மூலிகை கற்றாழையை குறிக்கக்கூடிய சொல். ஓகேவா நண்பர்களே? ஒரு நிமிஷம். குமரி என்பது கற்றாழையை குறிக்கும். 9th ஓல்டு புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து அன்னை முத்துலட்சுமி. முத்துலட்சுமி வந்து தேவதாசி ஒழிப்பு சட்டத்துக்காக துணை நின்றவங்க, அதாவது காரணம் வந்தவங்க. மூவமல்லூர் ராமாமிர்தம் சமூக தன்னார்வலர். பண்டித ரமாபாய் பெண் கல்வி. மலாலா புற்றுநோய் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இந்த பொறுத்துக்கு வந்து விடை. தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கு பொருந்தும். மதுரை, திருவாலவாய்னாலே என்னது? மதுரை. ஓகேவா? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கொஸ்டின். அடுத்து ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்ன தடை விதிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 7th நியூ புக்கில் கேட்டிருக்காங்க. முத்துராமலிங்க தேவர், அதாவது முத்துராமலிங்கனார் அப்படின்னு சொல்லுவாங்களே, அவர் தான் வந்துட்டு 108க்கு சி, அவர் தான் வந்து இதற்கு சரியான விடை. அடுத்த கொஸ்டின், சீரா புராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது. ஆப்ஷன் டி. அபுல் காசிம் மரைக்காயன்னு சொல்லுவாங்க அவரோட பேரை. அவருடைய உதவியால் தான் வந்து நண்பர்களே முடிவிட்டிருக்கோம். ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. 2 அடிகள் கொண்ட டேஸால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கண்ணிங்கன்னா எதுகை 9th நியூ புக்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து விசும்பு ஒரு பொறுத்துக. விசும்பு அப்படின்னா வானம், ஏ ஆப்ஷனில் இருக்கு பாருங்கள் 4. அடுத்து துளை அப்படின்னா துலாக்கல் 5, ஏ மட்டும் தான் 4 5 இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் விடை வரும். கனல் அப்படின்னா நெருப்பு, களிறு அப்படின்னா யானை, மறுப்பு அப்படின்னா வந்தம். நம்மளே நம்ம இப்போ வந்து என்ன சொல்கிறதுனா, இப்போதைக்கு கொஸ்டினை கொஞ்சம் சீக்கிரம் போட்டிருக்கோம். எல்லாமே விடை கரெக்டு தான். நம்ம வந்துட்டு புக் ப்ரூஃபு ஒவ்வொன்றுக்கும் விளக்கங்கள் இது நம்ம தனியாக பார்ப்போம், எப்பயும் பார்ப்போம் பார்த்தீங்களா, அப்படி தனியாக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த 100 கொஸ்டினுக்கு விடை சொல்லிக்கிறோம். எல்லாம் மக்கள் தேடிட்டு இருப்பீங்களே, அதுக்காண்டி தான். கீர்த்தனை டேஷ் வகைகளுள் ஒன்றுன்னு கேட்டாங்கன்னா பக்தி இலக்கியம் தான். சைவ சமய சமரச கீர்த்தனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பக்தி இலக்கியங்களில் ஒன்று தான் வந்து இந்த கீர்த்தனை என்பது. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து வஞ்சித்தலைக்குரிய சீரமைப்பு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பி. தேமாங்கனி புளிமாங்காய் இதுதான் வந்து இதுக்கு விடையாக இருக்கும். கண்டிப்பாக இதான் விடை. ஓகேவா? புக்கில் இருக்குது 9th புக்கில். சொல்லின் வகை வெண்மை, இது வந்து வண்ண பண்பு பெயர். ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. அடுத்து வஞ்சி விருத்தம், ஆப்ஷன் பி. இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்குது, எந்த 12th புக்கில் இருக்குது, இப்போ தான் பார்த்தேன். சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செயல் மட்டும் வருவது. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. இது வந்து 12th புக்கில் இருக்குது நண்பர்களே. அடுத்து 116, இது வந்து ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. ஓகேவா? இதுவும் 12th புக்கு. 12th இலக்கணத்தில் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 12th புக்கை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதுக்கு ஆப்ஷன் ஏ என்பது 116 இருக்குது. அடுத்து
117க்கு ஆப்ஷன் பி தமிழ் சொல்லாராய்ச்சி உச்சம் தொட்டவர் தேவநேய பாவாணர். 10th நியூ புக்கில் கூடிய ஒரு கொஸ்டின். அடுத்து ஓவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் எதுங்கடானா ஆனந்த விகடன். ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. 6th ஓல்டு புக்கு. தமது தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை உயர்தனை செம்முலை என்று பெயர்படுத்திய பரிதிமாற் கலைஞர். ஆப்ஷன் டி 10th ஓல்டு புக்கில் இருக்குது. புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதிநூல்கள்னா முதுமொழி காஞ்சி. ஏன்னா காஞ்சி என்பது புறப்பொருள் ஒரு திணை. முதுமொழி காஞ்சி என்பது சரியான விடை. வெண்குடை இலக்கண குறிப்பு தருக. வெண்மையான குடை. மை விகுதினா பண்புத்தொகை. ஆப்ஷன் டி சரியான விடை. திரிகடிகம் என்ற நூலின் ஆசிரியர் நல்லாதனார். 7th ஓல்டு புக்கில் இருக்குது. பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் சி என்பது விடை. சிறுங்கிபேரம் நகரில் வாழும் தலைவன் யார்? குகன். ஆப்ஷன் பி விடை. 10th ஓல்டு புக்கில் இருக்குது. அனகன் என்ற சொல் ராமனை குறிக்கும். 12th நியூ புக்கில் இருக்குது. ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் 125வது கொஸ்டின். நிழல் போல தொடர்ந்தான். இது வடிவ ஓமை. நிழல் நம்ம வடிவத்துக்கு ஏற்ற நிழல் தான் கொடுக்கும். மரம்னா அதோட வடிவத்தை தான் நிழலாக கொடுத்துருக்கோம். ஒரு வாட்டர் பாட்டில் வச்சோம்னா அந்த வடிவம், நம்ம நடந்தால் நம்மளுடைய வடிவம். வடிவ ஓமை என்பது இதற்கு சரியான விடை. 126ஆம் கொஸ்டின். எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னாங்கன்னா என்ன அர்த்தம்னா ஆப்ஷன் சி யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர் என்பது சரியான விடை. அடுத்து அப்துல் நேற்று வருவித்தான். 9th நியூ புக்கில் கூடிய கொஸ்டின். பிறவினை என்பது சரியான விடை. ஆப்ஷன் பி. 128வது கொஸ்டின். ரீனைசன்ஸ் இது கொஞ்சம் பிரிண்ட் சொல்லி தான் இருக்கிற நம்பர்களே பார்த்துக்கலாம். நீரைசன்ஸ் இருக்கும். ஆப்ஷன் சி நீங்கள் உங்கள் கொஸ்டினில் பார்த்தா தெரியும். மறுமலர்ச்சி என்பது விடை. 129க்கு ஆப்ஷன் ஏ கல்லின் நாருரித்தால் ஆராய்ந்து வாராமல் என்பது விடை. இந்த ஒரு பேஜ் மட்டும் இப்படி ஆயிடுச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. 130க்கு ஆப்ஷன் டி நண்பர்களே விடை. கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல். இந்த சந்திப்பிலை கேட்டிருக்காங்க, அது விடை. அடுத்து 131க்கு நகம் அப்படின்னா மலை. அதான் தவறான கூற்று. ஏன்னா நகனா நம்ம கை நகத்தை தான் குறிக்கும், மலையை குறிக்காது. அடுத்து கரெக்டாக பிரிண்டாக இருக்குது. 132 தெம்மாங்கு. தென் கூட்டல் மாங்கு. ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. 133க்கு எள்ளில் தைலம் போல எங்கும் நிறைபொருளை உள்ளில் துதித்தை உணர்ந்த போட்டினரே எந்த சித்தங்கிறானா இடைக்காட்டு சித்தர். 11th நியூ புக் சிறப்பு தமிழில் இருக்குது. திருப்பல்லாண்டு பாடியவர் பெரியாழ்வார். இதுவும் சிறப்பு தமிழ் புக்கில் இருக்குது. தர்மசேனர் அப்பர் வாகிசர் என பெயர்களை கொண்ட சைவடியார் திருநாவுக்கரசர். இதுவும் 11th சிறப்பு தமிழில் இருக்குது. தமிழ் 3000 திருமூலர். அதுவும் 8th நியூ புக்லேயும் 11th சிறப்பு தமிழில் இருக்குது. ஆப்ஷன் டி திருமூலர் என்பது சரியான விடை. அடுத்து இன்று நாம் உணர்கிறோம் தம்பி எத்தனை இன்னல்களுக்கிடையில் தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கல் புதுநாளை மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு நாட்டுக்கு ஒரு பொழிவு அப்படின்னு சொல்லி 10th ஓல்டு புக்கில் அறிஞர் அண்ணா இது எழுதியிருப்பார். கடிதம் தம்பிக்கு. சென்ட்ரியூ மற்றும் 138வது கொஸ்டின். சென்ட்ரியூ மற்றும் லிமெரைக்கு என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகள் தந்தவர் யார் அப்படின்னா கவிஞர் ஈரோடு தமிழன்பன். 138க்கு சி ஆப்ஷன் விடை. ஓகேவா. அடுத்து 139க்கு பாவலர் மணி என்னும் பட்டம் பெற்ற கவிஞர் யார் அப்படின்னா கவிஞர் வாணிதாசன். ஆப்ஷன் சி என்பது சரியான விடை நண்பர்களே. அடுத்து 140வது கொஸ்டின். வழக்குரைஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் யாருங்கன்னா நான் பிச்சமூர்த்தி. ஆப்ஷன் சி விடை. 144க்கு காந்திய கவிஞர் யார்? நாமக்கல் கவிஞர் 2. அடுத்து ஓமை கவிஞர் சுரதா 1. அடுத்து மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை 4. கவிஞர் யாருக்கு கடைசி மிச்சம் வாணிதாசன். ஆப்ஷன் ஏ சரியான விடை. பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் பாவேந்தர் பாரதிதாசன். 145க்கு ஏ என்பது சரியான விடை. உணவு உடை அடிப்படை தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதலிடம் புத்தக சிலைக்கு தரப்பட வேண்டும் என கூறியவர் 9th நியூ புக் கூடிய 146க்கு அறிஞர் அண்ணா. ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. 140 பின்வருவற்றுள் அகர வரிசைப்படி நவமணிகள். ஆப்ஷன் பி. 140க்கு கோமதகம் நீளம். இந்த தான் சரியான விடை. 141க்கு வினையச்சம் கண்டறிக. ஓடி. ஆப்ஷன் டி விடை. ஓகேவா. ஆப்ஷன் டி இதுக்கு வினைமுற்றை தேர்வு செய்க. வா வந்தான் அதான் வினைமுற்று. வந்தான் என்பது வினைமுற்று. 147 யாழின் வகைகள் எத்தனை கேட்டாங்கன்னா யாழின் வகைகள் 7. ஓகேவா. 7 தான் யாழின் வகைகள். குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படுவது 148க்கு சிலப்பதிகாரம். இதான் குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படுகிறது. போருளந்தெடுத்த ஆரையில் நெடுங்குடி வாரால் என்பன போல் மறித்து காட்ட கை காட்ட. 10th புக்கில் கூடிய கொஸ்டின். 149க்கு சி தற்குறிப்பேற்ற அணை என்பது இதற்கு விடை. உமறு புலவர் எழுதிய வேறு நூல் கேட்டாங்கன்னா 150க்கு பி முதுமொழி மாலை. இதுவும் 11th புக்கில் இருக்குது. பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகர ஆழ்வார். 151க்கு டி 10th புக்கில் இருக்குது. 152க்கு கொஞ்சம் பிரிண்ட் தான் இருக்கா, நல்லா தான் இருக்குது. ஓகே மாணாக்கர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையா என்னை வகை வினா கேட்குறாங்க. சீருடை இல்லையா எது கேட்பாங்க? கொடுக்கறதுக்காக கேட்குறாங்க. ஆப்ஷன் டி கொடை வினா இதான் இதற்கு விடை. அடுத்து 153க்கு
வினைக்கேற்ற வினாவை கேட்குறாங்க. பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இது வந்து ஆப்ஷன் டி. பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது? இதான் வந்து சரியான விடை. ஓகேவா நண்பர்களே. அடுத்து உணர்த்தினென் என்பது ஆப்ஷன் சி. தன்மை ஒருமை வினைமுற்று. இதுதான் வந்து 12th புக்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க. 155 முல்லைப்பாட்டு அப்படின்னா நெஞ்சாற்றுப்படை. ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ 4. பட்டினப்பாலினா வஞ்சி நெடும்பாட்டு. ஆப்ஷன் 3. அடுத்து நாலடியார்னா வேளாண் வேதம். வெற்றி வெறுக்கைனா நருந்தொகை. இது ரெண்டை வச்சு நீங்கள் அடிச்சிருக்கலாம். ஆப்ஷன் பி என்பது இதுக்கு சரியான விடை. 156 தமிழ் தாத்தா தமிழ் தூதர் யாருன்னா தனிநாயகம் அடிகள். இவர் தான் வந்து தமிழ் தூதர். அடுத்து பாலரவாயன் அப்படி ஏன் கேட்டாங்கன்னா திருஞான சம்பந்தர். ஒன்றில் இருக்கார் பாருங்கள். அடுத்து பன்மலை புலவர் அப்பாதுரையார். சொல்லின் செல்வர் ராபி சேதுபிள்ளை. ஸோ இது ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. 157 ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் முறையில் குறிப்பிட்டாங்கன்னா 12th புக்கில் கூடியது மயிலைநாதர். அவர் தான் வந்து ஐம்பெருங்காப்பியம் தான் சொல்லியிருப்பார். தமிழ் தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாப்பாக பராமரிக்கிறது என்று டேஸ் கொடுத்து டேஸ்க்குன்னா ஆந்திரங்களுடைய நாட்குறிப்பை பற்றி வந்துட்டு ஊவேசா வந்து சொல்லியிருப்பார். ஸோ இது வந்து சரியான கூற்று, பார்த்துக்கோங்க. பி தான் விடை. 159க்கு ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை எதுன்னு கேட்டோன்னா அறம். ஏன்னா குருவிடம் யுகசந்தி புதிய வார்ப்புகள் இதெல்லாம் வந்து ஜெயகாந்தன் இயற்றிய நூல்கள். அறம் வந்து தான் அவர் இயற்றாத நூல். ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறினா பகைவருக்கு உதவுதல். 7th புக்கில் கூடிய கொஸ்டின் தான். பகைவருக்கு உதவுதல். ஒழுகல் இலக்கண குறிப்பு தரம் கேட்குறாங்க. ஒழுகல் அப்படின்னா தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நண்பர்களை. அடுத்து திருக்குறளில் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க. தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல். இது 162க்கு ஏ என்பது சரியான விடை. வன்மையுள் எல்லாம் தலை. ஓகேவா, வன்மையுள் எல்லாம் தலை. அடுத்து 163வது கொஸ்டின். காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல். இத்தொடர் உணர்த்துவது என்னன்னா கவிதை எழுதுவது அரிது என்பதை உணர்த்துகிறது. 163க்கு பி. கவிதை எழுதுவது அரிது என்பதை உணர்த்துகிறது. ஆகுபெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்க. இது வந்து ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஆளும் வேலும் பல்லுக்குருதி. மிச்சம் மூணுலையுமே வந்து ஆகுபெயர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. 165வது கொஸ்டின். பன்னரும் கோங்கின் நன்னலம் கவற்றி. இவ்வடியில் பெற்றுள்ள எதுகை என்ன கேட்டாங்கன்னா 1, 3 அப்படின்னா பொழிப்பு எதுகை. ஆப்ஷன் 165க்கு சி என்பது சரியான விடை. அடுத்து இது கொஞ்சம் இப்படி பிரிண்ட் ஆகிடுச்சு நம்பர்களே, பார்த்துக்கோங்க. மாந்தன் 166 கொஸ்டின். மாந்தன் தோற்றமும் அது வந்து தேவநேய பாவனை வந்து சரியான விடை. அடுத்து சோழ நாட்டை ஆன்ற அந்த கேட்குறாங்களா, இது வந்து ராபி சேதுபிள்ளை என்பது விடை. 167க்கு ராபி சேதுபிள்ளை. ஆப்ஷன் டி என்பது விடை. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 168க்கு சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் 26,350 சரியான கூற்று. உலக இலக்கியங்களின் முதன்மை பெற்றுள்ள சங்க இலக்கியம் இதுவும் சரியான கூற்று. கூற்று 1, 2 சரி, 3 மட்டும் தவறு. ஏன்னா வேறு மொழியில் உள்ளன கொடுத்துருக்காங்க. கீழே விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு மொழியில் உள்ளன, வேறு மொழியில் இல்லை என்பதுதான் சரியான விடை. ஓகேவா, ஸோ அதனால் 3 தவறு. அடுத்து 169வது கொஸ்டின். மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டமைதான் மூவகை. ஆப்ஷன் ஏ. தமிழ் சிறுகதையில் மணிக்குடி காலம் எந்த தலைமுறை சேர்ந்தால் 1ஆம் தலைமுறையை சேர்ந்தது. ஆப்ஷன் ஏ. கரகாட்டத்தின் துணையாட்டம் ஆடப்படும் மயிலாட்டம் 10th நியூ புக்களுக்கு. ஆப்ஷன் ஏ. ஒளி வேறுபாடு இந்த மாறி அப்படின்னா மலை, அந்த மாதிரினா வேறு. ஆப்ஷன் சி. 173வது கொஸ்டின். அலை அப்படின்னா புற்று 3 எங்கே இருக்கு பாருங்கள். சி இதை வச்சு அடிச்சிடலாம். கலை அப்படின்னா நீக்கு 2. அடுத்து தலை அப்படின்னா 4 விலங்கு. இலை அப்படின்னா இலைத்தல். ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் டெலிகேட் அப்படின்னா பேராளர். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் பி. 175க்கு இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் சிலேடை அணி. ஆப்ஷன் பி. மனோன்மணியத்தின் வரும் கிளைக்கதை சிவகாமியின் சரிதம். 176க்கு ஆப்ஷன் ஏ. 177க்கு ரகசிய வழி நூலை தழுவி மனோன்மணியப்படுது. ஆப்ஷன் ஏ. 891 விடை குறிக்காமல் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உலகம் நிலையற்றது என பாடிய சித்தனா குதம்பை சித்தர். 178க்கு ஆப்ஷன் பி என்பது சரியான விடை நண்பர்களே. ஆப்ஷன் பி. முறையான தொடர் 179க்கும் டி தான். தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுதல். ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டெழுதுக. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கனைகொடுது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அண்ண வினைபடு பாலால் குழல். ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. 181க்கு அகர வரிசை கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் வரும். தா தா தி தி தூ தூ அப்படின்னு வரும். ஓகேவா, பார்த்துக்கோங்க. 182 திராவிடம் என்னும் சொல்லை முதல் குறிப்பிட்டவர் யாங்கன்னா குமரிலப்பட்டர். 9th நியூ புக்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு ராமேஸ்வரம் பெண் கோயில். ஆப்ஷன் பி 9th நியூ புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க. தேவதுந்தும்பி எந்த ஆட்டத்துக்குரிய இசைக்கருவினா இது தேவார ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி. அங்கே மயிலிட்ட மார்க் பண்ணியிருக்காங்க, அதை வந்து அடிச்சிருங்க. தேவார ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி தேவதுந்தும்பி. ஓகேவா, அடுத்த கொஸ்டின். அது வந்து குறிச்ச தப்பாக இருக்குது, ஆனால் தேவராட்டம் தான் சரியான விடை. புனலிடை மூழ்கி பொல்லிடை உளவி பொன்னி நிலையும் துயிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ கலைத்திருக்கும் காட்சியை கண்டு மகிழ்வு பெறும் நிலையிலே இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் யாரும் கேட்டாலும் யாருன்னா பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா. ஆப்ஷன் பி என்பது சரியான விடை.
கும்பகர்ணா எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சந்தம் என்ன கேட்டாங்கன்னா வில்லை மாறி மாறி எய்வதால். 10th புக்கில் கம்பராமாயணத்தில் இருக்கும்ல, வில்லை மாறி மாறி எய்வதால் வரும் ஓசை. 186க்கு ஏ. 187 கொஸ்டின். யானை தன் வாய்நிலை கொண்ட வலிதேம்பு தடக்கை குன்று புகும் பாம்பின் தோன்றும். இது வந்து மெய்ப்படிமம் 12th புக்கில் இருக்குது. ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. கலித்தொகையில் முல்லை திணைக்குரிய பாடல்களை இயற்றியவர் யாருன்னா சோழன் நல்லூர் உத்திரனார். 188க்கு பி ஆப்ஷன் சரியான விடை. 189 சிதவல் தலைப்பாகை 11th புக்கில் இருக்குது. ஆப்ஷன் டி. அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். எவ்வகை வாக்கியம்னா இறைவன் வந்து அவராக போயிட்டார், அவ்வளோதான். இது வந்து ஒரு தன்வினை வாக்கியம். 190க்கு டி தான் சரியான விடை. ஓகேவா, தன்வினை வாக்கியம் தான் கரெக்டான விடை. நான் திடலில் ஓடினேன், இதுவும் தன்வினை. அவை ஒரு வினையை செஞ்சிருக்கேன், அவ்வளோதான். இது வந்து தன்வினை தான் வரும். 191க்கும் சி. 192க்கு குமரன் மலையில் நனையாமல் இல்லை. அப்போ நனையாமல் இல்லைன்னா நனைஞ்சிருக்கேன்னு அர்த்தம். அதாவது பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர், இதான் சரி. இதுக்கு 192க்கு சி. 10th ஓல்டு புக் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 193 கொஸ்டின். கொடுக்கப்பட்டுள்ள வேறு சொல்லின் வினையால் அடையும் பெயர் அறை. அறைந்தவர். ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. 94க்கு ஆப்ஷன் பி தவறான எண்ணெய் எதிர்ச்சொல். இரவு பகல். தன்மைனா குளிர்ச்சி, வெம்மைனா வெப்பம், விருப்புனா பிடிச்சிருக்கிறது, வெறுப்புனா பிடிக்காது. ஸோ மூணுமே சரியானது தான். அகலாது போகாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் தப்பாக இருக்குது. 94க்கு பி தான் விடை. 194க்கு 195 அஞ்சில் ஓதி பிரித்ததுக்கு அஞ்சில் கூட்டல் ஓதி, இதான் சரியான விடை. 195க்கு ஏ தான். ஓகேவா, யோசிக்காமல் டக்குன்னு அடிச்சிருக்கலாம். ஊன் பொதிய விழா. ஊன் கூட்டல் பொதி கூட்ட விழா. ஆப்ஷன் சி. 196க்கு ஆப்ஷன் சி என்பது சரியான விடை நண்பர்களை. அடுத்து கீழ்கண்டவற்றுள் திருவிக்கா எழுதாத நூல் மனுமுறை கண்ட வாசகம். ஏன்னா ஆப்ஷன் சி. ஏன்னா அது எழுதிவிடாருனா ராமலிங்க அடிகளார். மிச்சம் மூணுமே அவர் எழுதுனதா. 11th நியூ புக்கில் இருக்குது. விளக்குகள் பலதந்த ஒளி 6th நியூ புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க. லிலியன் வாட்சன். அடுத்து உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழக பற்றிய முதல் புதினம். அந்த நூல் எழுதுனவங்க யாருன்னு கேட்டோம்னா பா. சிங்காரம். புயலே ஒரு தோணி 10th புக்கில் இருக்குல்ல, அதான் விடை. அடுத்து தமிழ் நாடக கலையின் பெர்னட்ஸா என்று அறிஞர் அண்ணாவை யாரால் பாராட்டோம்னா கல்கி. பழைய புக்கில் கூடிய கொஸ்டின். கல்கி நீதி பேர் ராமகிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 100 கொஸ்டின் பார்த்தாச்சு நண்பர்களே. நம்ம வந்து தமிழ் வந்து இப்போதைக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா விடையை மட்டும்தான் சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம புக் ப்ரூஃப் ப்ளஸ் ஃபோர் ஆப்ஷனோட எக்ஸ்பிளனேஷனும் நம்ம தனித்தனியாக ஒரு 50 கொஸ்டினாக பார்த்து நிறையா ப்ரீஃபாக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் செக் பண்ணுறக்காண்டி போட்டாச்சு. இதில் இருக்க எல்லா விடையுமே சரியான விடை தான். ஓகேவா, நீங்கள் எதை பார்த்து வேறு எந்த இதுவும் பார்க்காம இதை பார்த்துக்கோங்க. புக்கிலேருந்து பார்த்து எடுத்து போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே சரியான விடை தான் நண்பர்களே. இன்றைக்கி தமிழ் கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓல்டு புக்கில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. சிறப்பு தமிழ், அப்புறம் 11th 12th இலக்கணங்கள்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ குரூப் 2 எக்ஸாமுக்கு கரெக்டான கொஸ்டின் தான் இது. ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது, மாடரேட்டாக கேட்டிருந்தாங்க. படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதில் 90+ அடிக்க முடியும். 95+ அடிக்கிறவங்க வந்து கன்ஃபார்ம் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுவாங்க. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் இல்லை, லைட்டாக என்ன சொல்கிறது மாடரேட்டாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட கொஞ்சம் கொஸ்டின் கம்மியாக தான் போடுற மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் விளாண்டு 95+ இருக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். 90+ எடுக்கலாம், அவ்வளோதான். 86+ நீங்கள் எடுத்திருந்தால் கூட நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கலாம். அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து அவ்வளோ கொஸ்டினாக போட முடியாது. நிறையா கொஸ்டின் பழைய புக்கில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி தான் இருந்துச்சு கொஸ்டின். தமிழில் வந்து 85+ நீங்கள் எடுத்திருந்தீங்க. 80+ எடுத்தாலே நல்லா படிச்சிக்கிங்கன்னு அர்த்தம். 87+ எடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. அதனால் ஒன்றும் இல்லை, ஜிகேவும் கொஞ்சம் மாடரேட் தான் கேட்டிருந்தாங்க, மேக்ஸ் ஈஸியாக கேட்டிருந்தாங்க. ஸோ பாருங்க, நம்ம மேக்ஸ் அடுத்த வீடியோவில் வந்து போட்டுடலாம். ஜிகேவும் போட்டுட்டு நம்ம அடுத்தடுத்து ரிலாக்ஸாக வந்து நாளைக்கு 25 கொஷின்ஸாக வந்து புக்கு விளக்கம் எல்லாம் சேர்த்து பார்த்துக்கலாம் நண்பர்களே. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். சிலர் வந்து வேகமாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக வந்து தெரியாமல் போட்டுட்ருப்பாங்க. நம்ம வந்து புக்கை பார்த்து போட்டிருக்கோம் விடையை. ஸோ அதனால் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. அடுத்து மேக்ஸ் வருது.